நீங்க இல்லாத நேரத்துல உங்க பிசினஸ் ஸ்மூத்தா ரன் ஆகணுமா? புதுசா ஸ்டாக் வந்தாலுமே அவங்களுக்கு ஒர்க் ட்ரைனிங் ஈஸியா இருக்கணுமா? ஒவ்வொரு ஊழியரும் ஒரே மாதிரியான தரத்துல வேலை செய்யணுமா? தொழில்ல எரர் குறைவாகவும் எபிசியன்சி அதிகமாகவும் இருக்கணுமா? அதுக்கு ஒரே வழி எஸ்ஓபி தான். ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். விதிமுறை வகுத்துக் கொள்வது தான் எஸ்ஓபி. இது எந்த வகை பிசினஸா இருந்தாலும் தேவைப்படும். சின்னதா இருந்தாலும் சரி, பெரிய நிறுவனமா இருந்தாலும் சரி, ஸ்டாண்டர்டா ஒரு ப்ரொசீஜர் வச்சுக்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா சக்சஸ் ஆகும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எஸ்ஓபி கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியவே முடியாது. ஒரு பிசினஸ்ல ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி இருந்தா தான் அந்த பிசினஸ் ஸ்ட்ரக்சரா, கன்சிஸ்டன்சியா, growth pathல கொண்டு போக முடியும். அதனாலதான் சொல்றேன், எஸ்ஓபி பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த வீடியோல ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எந்த ஒரு பிசினஸ்க்கும் எப்படி யூஸ் ஆகும், அதோட பயன்கள் என்ன, எஸ்ஓபியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எஸ்ஓபி எந்த ஒரு பிசினஸுக்கும் ரோட் மேப் மாதிரி. எப்படி ஒரு வெஹிக்கிளுக்கு ரோட் மேப் தேவைப்படுதோ அதே மாதிரி தான் ஒரு பிசினஸோட செயல்முறைக்கு எஸ்ஓபி தேவை. இப்ப ஒவ்வொரு வகையான பிசினஸ்க்கும் எஸ்ஓபி எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ஸ்டோர். ஒரே மாதிரியான ஸ்டாக், பில்லிங் சீரா இருக்க எஸ்ஓபி யூஸ் ஆகுது. ரெண்டாவது ரெஸ்டாரண்ட், ஃபுட் பிசினஸ். ருசியும் சுத்தமும் கன்சிடண்டா இருக்க எஸ்ஓபி யூஸ் ஆகுது. தேர்ட் ஒன் சர்வீஸ் பிசினஸ். சலூன், கிளீனிங், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், டெய்லரிங் ஷாப்பு, இந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்குற பிசினஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரே தரத்துல சேவை கொடுக்கறதுக்கு எஸ்ஓபி யூஸ் ஆகுது. நாலாவது மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஒவ்வொரு பொருளும் எப்படி தயாரிக்கணும், என்னென்ன மூலப்பொருட்கள் யூஸ் பண்ணணும், எப்படி தவறுகளை குறைச்சு சீக்கிரமா வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறது இந்த எஸ்ஓபி யூஸ் ஆகும். அஞ்சாவது இ காமர்ஸ். ஆர்டர், டெலிவரி எல்லாமே ஸ்மூத்தா இருக்க எஸ்ஓபி யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. 6 டியூஷன். பாடம் நடத்துறது ஆர்கனைஸ்டா இருக்கும். 7 கிளீனிங். வழக்கமான முறையான மருத்துவம் செய்யறதுக்கு உதவும். 8 கன்ஸ்ட்ரக்ஷன். வேலை நேரத்துல முடிய செலவுகளை கட்டுக்குள்ள இருக்கிறது யூஸ் ஆகும். 9 ஐடி ஆர் ஏஜென்சி. வேலை நேர கட்டுப்பாட்டுடன் நேர்த்தியா நடக்கிறதுக்கு உதவும். 10 லாஜிஸ்டிக். எந்த தொந்தரவும் இல்லாம சரியான நேரத்துல டெலிவரி பண்றதுக்கு எஸ்ஓபி யூஸ் ஆகும். எந்த ஒரு கம்பெனிக்கும் ஸ்டாண்டர்டா ஒரு ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்றது, நல்ல முன்னேற்றத்துடன் செய்ய வேண்டியதை சிறப்பா தெளிவா செய்ய உதவும். எஸ்ஓபி இருந்ததுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற குழப்பம் யாருக்குமே இருக்காது. பிசினஸ் ஓட்டம் எப்படி இருந்தாலும் ஸ்ட்ராங்கா நடக்கும். ஒழுங்கான திட்டம், நல்ல தரம், வேகமான வேலை, இந்த 3 சேர்ந்ததுதான் எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். எந்த ஒரு பிசினஸுக்கும் எஸ்ஓபியோட 10 முக்கியமான நன்மைகள் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். எதையும் திட்டமிட்டு செய்வதால வேலை சீரா நடக்கும். ரெண்டாவது கன்சிஸ்டன்சி. ஒரே மாதிரியான தரம், அவுட்கம் ஒரே மாதிரியா இருக்கும். மூணாவது ட்ரைனிங் ஈஸி. ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனை கிரியேட் பண்ணிட்டா ஒவ்வொரு முறையும் புதுசா ட்ரெயின் பண்ண வேண்டியது இல்லை. நாலாவது எரர் டிடெக்ஷன். ப்ரீ டிஃபைன். முன்வரையறுக்கப்பட்ட ப்ரொசீஜரை பின்பற்றுவதால தவறுகள் தானாகவே குறையும். அஞ்சாவது சேவ் டைம் அண்ட் காஸ்ட். எரர் கம்மியாகும், திரும்ப திரும்ப வேலை செய்ய வேண்டாம், நேரம் மற்றும் பணம் சேவ் ஆகும். ஆறாவது ஓனர் இண்டிபெண்டன்ட் சிஸ்டம். நீங்க இல்லாத நேரத்திலையும் வேலை தொடரும். 7 ட்ரஸ்ட் அண்ட் குவாலிட்டி. சர்வீஸ்ல ப்ரொஃபஷனல்ல எஸ்ஓபி மெயின்டைன் பண்ணா கஸ்டமருக்கு நம்பிக்கை வரும், தொழிலின் தரமும் உயரும். 8வது ஈஸி டு மிஷர் பெர்ஃபார்மன்ஸ். ஒர்க் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி மேட்ச் ஆகும், இதை எளிதாக ட்ராக் பண்ணலாம். 9 ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபார் பிசினஸ் growth. ஃபியூச்சர்ல டீம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பிரான்சைஸ் கொடுக்கலாம், இது எல்லாத்துக்குமே பேஸ் எஸ்ஓபி தான். 10வது லீகல் அண்ட் சேஃப்டி கம்ப்ளைண்ட்ஸ் ஈஸி. முக்கியமான சில இண்டஸ்ட்ரீஸ்ல சட்டத்துக்கு ஏற்ப சிஸ்டம் வச்சிருப்பது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸையும் பேஸ் பண்ண, அதை சால்வ் பண்ண எளிதாகும். எஸ்ஓபியின் முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் வேலையில டூப்ளிகேட் தடுக்கும். ரெண்டாவது ஓனர் இல்லாம கூட வேலை நடக்கும். மூணாவது ஸ்டாஃபுக்கு கிளியர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும். 4 டீமை பெட்டரா கோஆர்டினேட் பண்ணும். 5வது ஆடிட்டுக்காக டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண உதவும். 6வது பிரச்சனையை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். 7வது முடிவெடுக்கிற நேரம் சேவ் ஆகும். 8வது ஸ்டாஃபுக்கு அக்கௌண்டபிலிட்டி வரும். 9 கஸ்டமர் கம்ப்ளைண்ட் குறையும். 10வது நியூ பிரான்ச் ஆரம்பிக்க ஈஸி பண்ணும். ஒவ்வொரு பிசினஸுக்கும் ஸ்டாண்டர்டா ஒரு ப்ரொசீஜர் வச்சுக்கிறதால டைம், மணி எல்லாமே சேவ் ஆகும். அக்யூரசி, growth கிடைக்கும். இது தவிர வேற என்ன வேணும் ஒரு ஸ்மார்ட் பிசினஸுக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.